Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. நம்ம இந்தியாவில இருந்த ஒரு பேரரசு கடல கடந்து வெளிநாடுகளையே வென்றது தெரியுமா? அது ரோமா இல்ல, அது சீனா இல்ல, அது நம்ம தமிழர்களின் சோழப் பேரரசு. இன்றைக்கு நம்ம பேசப் போறது சோழர்கள் எப்படி உலகத்தை ஆட்சி செய்தார்கள், அவர்களோட பவர் என்ன, அவர்களோட சீக்ரெட் என்னன்னு. சோழர்கள் ஹிஸ்டரி ரொம்ப பழமையானது. அவர்கள் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், இராமாயணம் இப்படி ஏன்ஷியன்ட் புக்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர்கள் ரியலா பவராக ஆரம்பிச்சது சங்க காலத்துல தான். அந்த நேரத்துல ஒரு கிங் வந்தார், கரிகால சோழன். அவர் என்ன பண்ணார்னா, காவிரி நதியை கட்டுப்படுத்தி கல்லணை கட்டினார். இது சாதாரண டேம் இல்ல, இன்னும் யூஸ் ஆகிற என்ஜினியரிங் வண்டர். அதுக்கப்புறம்தான் சோழர்கள் ஒரு பெரிய எம்பையரா மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த எம்பையரை உலக அளவுக்கு கொண்டு போனவர் ராஜராஜ சோழன். அவர் ஒரு கிங் மட்டும் இல்ல, ஒரு மாஸ்டர் மைண்ட். அவர் ஆர்மியை ஸ்ட்ராங் ஆக்கினார், நாட்டை ஆர்கனைஸ் பண்ணினார். அவரோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பிரகதீஸ்வரர் கோவில். இந்த டெம்பிள் 1000 வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இப்பவும் நம்மள அதிசயப்பட வைக்குது. சோழர்கள் லேண்ட் மட்டும் ரூல் பண்ணல, அவர்கள் கடலையும் கண்ட்ரோல் பண்ணினாங்க. அந்த டைம்லயே ஒரு பவர்ஃபுல் நேவி உருவாக்கினாங்க. இந்த நேவியை யூஸ் பண்ணி உலகத்தையே ஷாக்காக்கியவர் ராஜேந்திர சோழன். அவர் என்ன பண்ணார்னா, கடல கடந்து இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா இவை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணினார். அதுல முக்கியமானது சிறிவிஜயா மீது சோழர் படையெடுப்பு. இந்த அட்டாக் அந்த காலத்துல உலகத்தையே ஷாக் ஆச்சு. சோழர்கள் போராளிகள் மட்டும் இல்ல, அவர்கள் பிசினஸ் மைண்டும் இருந்தது. சீனா, அரேபியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா இடங்களுக்கும் ட்ரேட் பண்ணினாங்க. ஸ்பைசஸ், கோல்ட், சில்க் இவை எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து உலகத்துக்கு போயிருக்கு. சோழர்களின் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த் அவர்களோட கவர்னன்ஸ் சிஸ்டம். அந்த காலத்திலேயே லோக்கல் எலெக்ஷன்ஸ் மாதிரி சிஸ்டம் இருந்தது. கிராமங்களை மக்களே மேனேஜ் பண்ணினாங்க. இதுதான் ரியல் டெமோக்ரசி. சோழர்கள் தமிழ் கல்ச்சரை உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள். டெம்பிள் ஆர்கிடெக்சர், ஆர்ட், லிட்டரேச்சர் இவை எல்லாம் இன்னும் நம்ம கூட இருக்கு. ஆனா எந்த எம்பையருக்கும் ஒரு எண்டு இருக்கும். இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ். சோழர்கள் டிக்ளைன் ஆனாங்க. ஆனா ஒரு விஷயம், அவர்கள் போனாலும் அவர்களோட லெகசி போகவில்லை. ஒரு காலத்தில் உலகத்தை ரூல் பண்ணினவர்கள் தமிழர்கள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஹிஸ்டரி வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.